ஹாய் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி பண்ணணும் தான் காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணுங்கள். ஸ்வீட் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ஆக்கிடுங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கணும். அப்புறம் குழி பணியார கல்லில் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டர் எடுத்து ஒரு குழியிலையும் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, மீடியம் அளவில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பெனானாவில் கூட பண்ணலாம். பட் அதில் பண்ணும்போது ஆல்ரெடி பெனானாலேயே ஸ்வீட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சோடா மாவு, மைதா கூட வச்சு பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் அன்ஹெல்தினால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை குக் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதிகமான ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரம் வெளியெல்லாம் வந்து அவுட்டர் லேயர் ப்ரௌன் ஆகிடும். பட் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் வேகாமல். ஸோ அதனால் ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள். கலர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு கோலே ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்னு தான். அதில் இப்போ நான் 40 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கேன். ஸோ அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.